Hi, welcome to my YouTube channel. Ibrahim with you. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஷேர் மார்க்கெட்ல இருந்து நாம எப்படி முதலீடு செஞ்சு பணத்தை சம்பாதிக்கிறது அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். என்னோட சேனல்ல ஃபினான்ஷியல் சம்பந்தமாவும் சேவிங்ஸ் சம்பந்தமாவும் பல வீடியோக்கள் நான் போட்டுட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா என்னோட சேனல் நீங்க Subscribe பண்ணிக்கங்க. அதே நேரத்துல இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்ப வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யறதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த Groww ஆப்லையா நீங்கள் முதலீடு செய்ய முடியும். இப்போ Groww ஆப்பில் ஸ்டாக் அன்லாக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறவரா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நீங்கள் டைரக்ட் ஸ்டாக்லேயும் நீங்கள் முதலீடு செய்ய முடியும். அதற்கான வழிவகைகளை இப்போ Groww ஆப்பில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதை எப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எதற்காக நாம் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறதுக்கு Groww மாதிரி ஒரு ஆப் நம்ம தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் செய்கிற முதலீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பிளானில் தான் நீங்கள் முதலீடு பண்ணுவீங்க. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மக்களும் அதிகமாக ரெகுலர் பிளானில் தான் முதலீடு பண்ணுவாங்க. ரெகுலர் பிளானை பொறுத்த வரைக்கும் அதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் டைரக்ட் பிளானில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டில் 1லேருந்து 1.5% அதிகமாக நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆப்போட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதன் மூலம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் முதலீட்டை நீங்கள் துவங்க முடியும். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தரமாக இருக்கிற குடும்பத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச முதலீடு எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுவாங்க, இல்லாட்டி இந்த ரிக்கரிங் டெபாசிட் பண்ணுவாங்க, அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி கட்டுவாங்க. இப்படித்தான் நம்ம சாதாரண மக்களோட வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பாங்க. என்னென்ன பாலிசி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மணி பேக் பாலிசி எடுப்பாங்க, அப்புறம் என்டோமெண்ட் பாலிசி, இப்படிப்பட்ட பாலிசி எடுப்பாங்க. இதில் என்ன முக்கியமான ஒரு குறிக்கோள்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸுங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் மஸ்டான ஒன்று. அதே நேரத்தில் அந்த இன்சூரன்ஸ் எடுத்த நபர் இறக்கும் தருவாயில் அந்த குடும்பத்துக்கு அவர் எடுத்திருக்க பாலிசிலேருந்து ஒரு பெரிய தொகை கிடைச்சா மாத்திரம்தான் அந்த குடும்பம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். நாம் சாதாரணமாக எடுக்கிற இந்த மணி பேக் பாலிசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் இப்படி தான் கொடுப்பாங்க இன்சூரன்ஸுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் எக்ஸ்பென்ஸுங்கிறது ரொம்ப அதிகம். அது மாத்திரம் இல்லாமல் அந்த இன்சூரன்ஸ் விற்கிற அந்த புரோக்கருக்கு தான் பெரிய அளவு கமிஷன் போகும். அதனால் இப்படிப்பட்ட பாலிசியெலாம் நீங்கள் தவிர்த்துக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் போடுற பாலிசிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவில் ஒன்றும் வருமானம் கொடுத்துறாது. 4லேருந்து 5% தான் கிடைக்கும். நான் ஏற்கனவே டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிற பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கையும் நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து ஒரு ஃபுல் அவேர்னஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இருக்கிற காலகட்டங்களில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகிட்டே போயிட்டுருக்கு. இப்போ 5.5 இருக்குது இந்த டயத்தில். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் போகிற காலகட்டத்தில் வர இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் 2லேருந்து 3% கூட வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது கிராஜுவலாக தான் நடக்கும், இமீடியட்டாக நடந்துடாது. பட் அப்படி நடக்கும் பட்சத்தில் எல்லாருக்குமே ஈக்விட்டி சார்ந்த திட்டங்களை தான் முதலீடு செய்ய முடியும். ஏன்டா இந்தியாவோட எக்கனாமி வளரணும்டா நிச்சயமாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சி ஆகணும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறப்ப உங்களுக்கு நீங்கள் பேங்க்கில் பணத்தை நீங்கள் எவ்வளோ கோடி ரூபாவே நீங்கள் கொட்டி வச்சுருந்தா கூட உங்களுக்கு பெரிய அளவில் பிரயோஜனம் கிடையாது. இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது பெட்ரோல் ப்ரைஸில் விலையை கொடுத்துருக்கேன். இது சென்னையில் இருக்கிற ப்ரைஸ். இது 2010 பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 ரூபாய்க்கு 2.63 லிட்டர் வாங்க முடிஞ்சிச்சு. அதே நேரத்தில் 2019 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 74.46 இருந்துச்சு. 2020 இப்போ இருக்கிற வருஷத்தில் இப்போ கரண்ட் ரேட்டில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல் நீங்கள் 83 ரூபாய் 37 காசுக்கு தான் நீங்கள் வாங்குறீங்க. அதாவது நீங்கள் கொடுக்குற பணம் அதே 100 ரூபா தான். பட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த வேல்யூ குறைஞ்சிருச்சு. இந்த 100 ரூபா கொடுத்து நீங்கள் 3 லிட்டருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 லிட்டருக்கு மேலே நீங்கள் வாங்குனீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 74க்கு வாங்கினீங்க, இன்றைக்கி 83க்கு வாங்குறீங்க. இப்படியே போணுச்சுன்னு வச்சுங்களேன், உங்களோட 100 ரூபாய்க்கு இன்னொரு 5 வருஷத்தில் 1 லிட்டர் பெட்ரோலுங்கிறது 100 ரூபா போகிறதுக்கு கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதுலேருந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் இன்ஃப்ளேஷனுங்கிறது எந்த அளவு நம்மளோட வாழ்க்கையில் ஒரு ரோல் ப்ளே பண்ணுதுங்கிறது. உங்களுக்கு தெரிஞ்ச இந்த அமுல் பட்டர் தெரியும். 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அமுல் பட்டர் வெறும் 6.5 ருபீஸ்க்கு தான் இருந்துச்சு. பட் இன்னைக்கு இதோட ப்ரைஸ் 235 ஆகிருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இது கேட்பரி டைரி மில்க். இந்த சாக்லேட் எல்லாருக்கும் அனைவராலும் விரும்பி வாங்கப்பட்ட ஒரு சாக்லேட். இது 25 இயர்ஸுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 5 ருபீஸில் இருந்துச்சு. பட் இன்றைக்கி அதோட ப்ரைஸ் ஒரு சாக்லேட்டோட ப்ரைஸ் 100 ருபீஸாக இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் இது 200 ருபீஸுக்கு போகிறது கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் வெறும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுற பணம் நமக்கு பெரிய அளவில் ரிட்டர்ன் கொடுத்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. இந்த ஒரு வித்தியாசத்தை வச்சு கூட நீங்கள் இன்ஃப்ளேஷனை புரிஞ்சிக்க முடியும். இப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம எதில் முதலீடு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது அடுத்தபட்சமாக இருக்கும். ஏன்டா மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முதலீடு பண்ணுங்கள்.
ஒன்ஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் அது எதெல்லாம் முதலீடு பண்ணுது, அந்த ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற ஃபுல் விபரத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டை நோக்கி நம்ம போகலாம். மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம முதலீடு பண்ணுறப்ப இப்படிப்பட்ட பெரும்பெரும் லாபம் கிடச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 2-3 ஸ்க்ரீன் காட்டுறேன். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா முதலீடு பண்ணி இன்றைக்கி அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 6,72,490 வளர்ந்துருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்லையும் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா முதலீடு பண்ணது கிட்டத்தட்ட சிஏஜிஆர் படி 19% வருமானம் கொடுத்துச்சு. இன்றைக்கி அதோட மதிப்பு வந்து 7,25,860 இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது அதே 10,000 ரூபா முதலீடு தான் மியூச்சுவல் ஃபண்டில் 19% வந்து சிஏஜிஆர் படி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9,16,020 ரூபீஸ்க்கு வளர்ந்துருக்கு. இப்படிப்பட்ட வருமானம் எல்லாம் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரே நாளில் முதலீடு செஞ்சதில் கிடைக்கல. நீங்கள் எப்பயுமே வந்து மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறப்ப லாங் டேர்ம் இன்வெஸ்டராக வாங்க. அப்படி வந்தால் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட பெரும்பெரும் ரிட்டர்ன் கிடைக்கும். நீங்கள் இன்றைக்கி முதலீடு செஞ்சுட்டு நாளைக்கே வந்து நான் கோடீஸ்வரன் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்டா ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வளர்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 10லேருந்து ஒரு 15-20 வருஷங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நேரமாக இருக்குது. அப்படிப்பட்ட லாங் டேர்ம் விஷனோட முதலீட்டுக்கு வாங்க. இந்த க்ரோ அப் வழியாக நம்ம எதெல்லாம் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்ய முடியும். அதே மாதிரி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் முதலீடு செய்ய முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும், மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டு சம்மந்தமான அந்த பேனல் வந்து ஓப்பன் ஆகும். இந்த 2 முதலீட்டிலையும் நீங்கள் முதலீடு செய்கிறப்ப லாங் டேர்ம் விஷனோட முதலீட்டுக்கு வாங்க. அப்படி வந்து நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களோட முதலீடுங்கிறதும் உங்களோட எதிர்காலங்கிறதும் சிறப்பாக இருக்கும். இந்த ஆப் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. நீங்களே உங்கள் ஆப் ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் இது அவைலபிளாக இருக்குது. ஆண்ட்ராய்டு, ஐஃபோன் இது ரெண்டுக்குமே சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. லாங் டேர்ம்டா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு வந்து உங்களோட பிள்ளையோட எதிர்காலத்துக்கு ஃப்யூச்சர் எதிர்காலத்துக்கு நீங்கள் பணம் சேர்க்குறது, அப்புறம் அவங்களோட மேரேஜுக்கு பணம் சேர்க்குறது, அப்புறம் சப்போஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். சில பேருக்கு வந்து வேர்ல்டு டூர் போகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் இருக்கும். அவங்களுக்குனா எப்படி அந்த ட்ரீமை பூர்த்தி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்திங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வேர்ல்டு டூர் என்ன அதுக்கு தாண்டி நீங்கள் உலகத்தையே நீங்கள் சுற்றி வர முடியும். அடுத்தது சொந்த வீடு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் வீடு வாங்கணும், வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும். அதற்காக லோன் வாங்கி நீங்கள் வீடு வாங்குறத விட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து அந்த பணத்தை கொண்டு போய் நீங்கள் மொத்தமாக முதலீடு செஞ்சு நீங்கள் ஒரு நல்ல விலையில் ஒரு வீடை வாங்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்காக நாம் இப்போலேருந்தே பணம் சேர்க்க ஆரம்பிக்கணும். நீங்கள் எப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறீங்களோ உங்களோட முதல் மாதத்து சேலரியிலேருந்தே நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேர்க்க ஆரம்பிக்கணும். அப்படி இல்லாட்டி இப்போ இருக்கிற காலகட்டங்களில் இன்ஃப்ளேஷனாக இருந்தாலும் சரி அல்லது எதிர்காலத்துக்காக நீங்கள் திட்டமிடாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும். அதனால் ஸ்டார்ட் இயர்லி அதுதான் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வந்து ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டிய ஸ்டெப்பாக இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இந்த க்ரோ ஆப் எப்படி முதலீடு செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த க்ரோ ஆப்போட லிங்க்கை கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களோட மியூச்சுவல் ஃபண்டு முதலீட்டை துவங்க முடியும். அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்ஸ் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் இதில் கொடுங்க. நீங்கள் எந்த மொபைல் நீங்கள் கையில் எப்பயும் வச்சுருப்பீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுங்க. அந்த மொபைல் நம்பரை போட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு ஓடிபி ஜெனரேட் ஆகும். அந்த ஓடிபிங்கிறது உங்கள் மொபைலுக்கு வரும். மொபைலுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஓடிபி எடுத்து இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அந்த ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களோட பேன் நம்பர் கேட்கும். இதில் வந்து உங்கள் பேன் கார்டு நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் இப்போ உங்கள் பேன் கார்டு நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து உங்களோட பேரை கரெக்டாக காட்டும். அது சப்போஸ் உங்களோட பேர் அதில் இன்கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து திருப்பி ரீஎன்டர் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் தான் அந்த பர்சன் அப்படிங்கிற இதில் கரெக்டாக என்ன பண்ணுங்கள், கன்ஃபார்ம் என்ன உங்களோட பேர் வருதோ அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அதை கன்ஃபார்ம் அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆனா பெண்ணா அந்த விவரங்கள், அப்புறம் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா, அன்மேரிடா, சிங்கிளா அந்த விவரங்கள் கேட்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்களா அல்லது கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்களா அதை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட ஆனுவல் இன்கம் என்ன அது கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்கம் என்னன்னு கேட்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் பேர் கேட்கும். அந்த ஃபாதர் பேரை என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே வந்து மதரோட பேரை கேட்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட பேங்க்கை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து எந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த பேங்க் வந்து இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். உதாரணத்துக்கு ஸ்டேட் பேங்கோ அல்லது ஹெச்டிஎஃப்சியோ ஐசிஐசியோ ஏதாச்சும் உங்களுக்கு நீங்கள் அன்றாடம் யூஸ் பண்ணுற அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அதில் வந்து பணம் இருக்கிறதா இருக்கணும், அது அவசியம்.
ஒன்ஸ் நீங்கள் உங்கள் பேங்க் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட ஐஎஃப்எஸ்ஐ கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அந்த ஐஎஃப்எஸ்ஐ கோடை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்து உங்கள் பிரான்ச் பேர் இதில் அப்பியர் ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். 2 டைம் உங்களை என்ட்ரு பண்ண சொல்லும். அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ண சொல்லும். அடுத்ததாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ₹1 வந்து அவங்க டெபாசிட் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் கரெக்டான ஒரு ஆள், நீங்கள் கொடுத்துருக்க நம்பர் தான் கரெக்டான நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க உறுதிப்படுத்திக்கிறதுக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ₹1 வந்து அவங்க டெபாசிட் பண்ணுவாங்க. அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் அப்படி பண்ணுறாங்க. அதை நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் கரெக்டாக கிரெடிட் ஆகிருக்காங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் அந்த பேங்க்கில் அந்த பணம் டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரும். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எய்தர் நீங்கள் உங்களோட ஃபோட்டோ ஒன்று அட்டாச் பண்ணணும். கேலரி, அதாவது நீங்கள் உங்கள் ஃபோன் மூலியமாக கூட உங்களை கேலரியில் போய் நீங்கள் எடுத்து அட்டாச் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி கேமராவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த செல்ஃபி கேமரா வரும். அந்த செல்ஃபி கேமரா மூலியமாக உங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும். எய்தர் ஏற்கனவே நீங்கள் எடுத்து வச்சுருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் கேமரா மூலியமாக உங்கள் பேன் கார்டை வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 4 வெரிஃபிகேஷன் கேட்குது. எய்தர் நீங்கள் வந்து ஆதார் கார்டு கொடுக்கலாம், அல்லது ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ். இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். நீங்கள் உதாரணத்துக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறதா இருந்தால் சேம் நான் சொன்ன அதே ஆப்ஷன் மாதிரி நீங்கள் கேலரியிலேருந்து நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி கேமரா எனேபிள் பண்ணி நீங்கள் அந்த பிக்சராக ஃபோட்டோ ஷூட் பண்ணி அதை அனுப்ப முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஐடி நீங்கள் ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அதோட அட்ரஸ் எல்லாத்தையும் அவங்க ஆட்டோமேட்டிக்கலாக கொண்டு வருவாங்க. அதை பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்கள் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்காண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேஒய்சி வெரிஃபிகேஷன் ஆகிடுச்சு. அதாவது உங்கள் பர்சனல் டீட்டெயில் கொடுத்துட்டீங்க, பேன் டீட்டெயில் கொடுத்துட்டீங்க, அட்ரஸ் டீட்டெயில் கொடுத்துட்டீங்க. இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு வெரிஃபிகேஷன் சிக்னேச்சர் பண்ண சொல்லும். இதில் என்ன பண்ணணும், ஒரு ஸ்க்ரீன் வரும். அந்த ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஃபிங்கரை வச்சே கூட ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு சிக்னேச்சர் பண்ணால் போதும். உங்களோட சிக்னேச்சர் மாதிரியே இருக்கிறது. ஸோ ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணுங்கிற தேவை கிடையாது. இந்த ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்து நீங்கள் உங்கள் ஸ்டாக் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும்னா அந்த இடத்துலேருந்து அந்த அன்லாக் ஸ்டாக்குங்கிற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி லேட்டர் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி அந்தளவுக்கு தெரியாது, நான் வந்து இப்போதைக்கு மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறேன்னு நான் விருப்பப்படுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த லேட்டருங்கிற பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் சைன் பண்ணதுக்கப்புறம் வந்து சைன் வித் ஆதார், அதே மாதிரி ஒரு இ சிக்னேச்சர் கேட்கும். அந்த இ சிக்னேச்சரை நீங்கள் சைன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ராசஸ் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகும். உங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு எல்லா ஆப்ஷனும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து டைரெக்டாக நீங்கள் முதலீடு செய்யலாம். உங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லிவிட்டு இப்போ கங்க்ராச்சுலேஷன் அந்த மெசேஜ் வந்துருச்சு. நீங்கள் இனிமேல் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறதுக்கு எந்த தடையும் இருக்க முடியாது. உங்களோட முதலீட்டை நீங்கள் துவங்க முடியும். Groww ஆப் வழியாக நம்ம எப்படி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து அந்த Groww ஆப்போட அந்த ஸ்டாக்கை வந்து இப்போ எப்படி அன்லாக் பண்ணுறதுங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அந்த ஸ்டாக்ஸில் வந்து அன்லாக் யுவர் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்ம கிளிக் பண்ணலாம். ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த அன்லாக் ஸ்டாக்குன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களை ஆதார் கார்டோட வெரிஃபை பண்ண சொல்லும். அதை நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்டாக் மாடியூல் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு காட்டும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விருப்பமான ஸ்டாக்கை நீங்கள் டைரெக்டாக இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்ம இப்போ வந்து இந்துஸ்தான் யூனிலிவரில் வந்து முதலீடு செய்கிறோன்னு விருப்பப்படுறோன்னு வச்சுக்கோங்க. அதில் போய் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வருமானம் கொடுத்துருக்கு அந்த விவரங்கள் எல்லாம் ஃபுல்லாக அதில் கீழே தெரியும். அதே மாதிரி எந்த கம்பெனியாக இருந்தாலும் அதோட விவரங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த விவரங்கள் ஃபுல்லாக காட்டும். இதில் வந்து 1 டே கெயின் என்ன, 5 டே கெயின் என்ன, 1 மந்த் 2 மந்த் எல்லா டீட்டெயிலும் காட்டும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 ஸ்டாக் நம்ம ஹிந்துஸ்தான் யூனிலிவரில் வாங்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஸ்டாக்கும் எவ்வளவு வேல்யூ இருக்குது அந்த விவரங்கள் எல்லாம் தெரியுது. ஒன்ஸ் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்டாக் வந்து ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியாச்சுங்கிற அந்த விவரங்கள் காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆர்டர் இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேயில் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து இது கிரெடிட் ஆகிடும். உங்களோட மொபைல்லேயும் வந்து நீங்கள் எத்தனை ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறீங்க அந்த விவரங்கள் இருக்கும். இதே மாதிரி சிடிஎஸ்எல்லையும் உங்களுக்கு நீங்கள் உங்களோட ஸ்டாக் இன்ஃபர்மேஷன் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும்.
இந்த Groww ஆப்ங்கிறது கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது, அப்புறம் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது. நீங்கள் 2 ஃபோனுக்காகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஐஃபோனுக்கும் சரி அப்புறம் ஆண்ட்ராய்டுக்காகவும் நீங்கள் டவுன்லோட் செய்து உங்களோட முதலீட்டை நீங்கள் ஈஸியாக துவங்க முடியும். நான் ஏற்கனவே 10 ப்ளூ சிப் பங்குகளை வந்து தேர்ந்தெடுத்து இதில் என்னோட வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த வீடியோட லிங்கையும் கொடுக்குறேன். நீங்கள் நல்ல நல்ல கம்பெனிகளை பார்த்து தேர்ந்தெடுத்து அதில் முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மேலும் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து வளமாக்குறதுக்கு 10 சிறந்த பங்குகள் ஒரு டாப் 10 ஸ்டாக்கையும் நான் இதில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவையும் பாருங்கள். இந்த 2 வீடியோவையும் பார்த்தாலும் ஓரளவு நல்ல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படிப்பட்ட கம்பெனிகளை நாம் நம்மளோட எதிர்காலத்துக்கு முதலீடு செய்து வைக்கணுங்கிறதுக்காக. இன்றைக்கி பார்த்த வீடியோவில் Groww ஆப்பில் வந்து எப்படி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஏற்கனவே மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க எப்படி வந்து ஸ்டாக் மாடியூல் வந்து அன்லாக் பண்ணுறது அப்படிங்கிற அந்த விவரங்கள் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.